ஆதியாகமம் அதிகாரம் 1. நித்தியத்தை உலுக்கிய 6 நாட்கள். In the beginning, God created the heavens and the earth. ஆரம்பத்தில் நட்சத்திரங்கள் எரிவதற்கு முன், சமுத்திரங்கள் சுவாசிப்பதற்கு முன், காலம் தோன்றுவதற்கு முன்பே அங்கே ஒன்றும் இல்லை. உருவமற்ற வெறுமையான இருள் ஆழத்தின் முகப்பின் மீது படர்ந்திருந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் ஒரு பலத்த காற்றைப் போல தண்ணீர்களின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் பிரகாசமாக உண்டானது. தேவன் வெளிச்சத்தை பார்த்தார், அது நல்லது என்று கண்டார். அவர் வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார். 1ஆம் நாளிலே. 2ஆம் நாளில் அவர் வானத்தை ஒரு திரையைப் போல விரித்து மேலே உள்ள தண்ணீர்களையும் கீழே உள்ள தண்ணீர்களையும் பிரித்தார். 3ஆம் நாளில் அவர் கடல்களை ஒன்று சேர்த்து வறண்ட நிலம் எழும்பும்படி கட்டளையிட்டார். விதைகளையும் கனிகளையும் ஓங்கிய மரங்களையும் ஒவ்வொன்றையும் அதனதன் இனத்தின்படி பூமி முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். 4ஆம் நாளில் அவர் மீண்டும் பேசினார். சூரியன் பிரகாசித்தது, சந்திரன் ஒளிர்ந்தது, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வானத்தில் வைரங்களைப் போல சிதறி காலங்களையும் நாட்களையும் வருடங்களையும் குறிக்கத் தொடங்கின. தேவன் அது நல்லது என்று கண்டார். 5ஆம் நாளில் கடல்கள் உயிரினங்களினால் நிரம்பினது. திமிங்கலங்கள் ஆழத்தில் பாடின, கழுகுகள் காற்றில் வட்டமிட்டன. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து பலுகி பெருக கடவீர்கள் என்றார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 6ஆம் நாளில் பூமி, சிங்கங்கள், ஆட்டுக்குட்டிகள், ஊரும் பிராணிகள் என அனைத்தும் உயிரினங்களால் நிரம்பி வழிந்தது. பின்னர் பூமியின் தூசியிலிருந்து தேவன் மனிதனை தம்முடைய சாயலாக உருவாக்கினார். அவர் மனிதனுடைய நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். அவர் அவர்களை ஆசீர்வதித்து, பூமியை நிரப்புங்கள், அதை அடக்கி ஆளுங்கள், என் பிரதிநிதிகளாக என் சாயலாக அதன் மீது ஆளுகை செய்யுங்கள் என்றார். பின்னர் தேவன் பின்வாங்கி தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். இதோ அது மிகவும் நன்றாயிருந்தது. அவ்வாறே 7ஆம் நாளில் தேவன் ஓய்வெடுத்தார். சோர்வினால் அல்ல, மாறாக பரிபூர்ணமான நிறைவின் காரணமாக அவர் அந்த நாளை பரிசுத்தமாக்கினார். இந்த பிரபஞ்சம் ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. நீங்களும் ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. ஒவ்வொரு சூரிய உதயமும், ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு இருதய துடிப்பும் படைப்பதில் மகிழ்ச்சி கொள்ளும் ஒரு தேவனால் பேசப்பட்ட வார்த்தைகளே. அவர் குழப்பத்தை ஒழுங்காக மாற்றுகிறார். மேலும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த தம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட உங்களால் தமது தலை சிறந்த படைப்புக்கு மகுடம் சூட்டினார். எனவே இன்று இந்த கணமே உங்கள் கண்களை உயர்த்துங்கள். அவர் வார்த்தையால் உண்டாக்கின வானத்தை பாருங்கள். அவர் உங்களுக்குள் ஊதிய சுவாசத்தை உணர்ந்து பாருங்கள். அவருடைய அழைப்பிற்கு பதிலளியுங்கள். அவருடைய சாயலை தாங்குபவர்களாக வாழுங்கள். அன்புடன் ஆளுங்கள். அவருடைய நிறைவான வேலையில் இளைப்பாருங்கள். வார்த்தையினால் எல்லாவற்றையும் தொடங்கியவரை ஆராதியுங்கள். ஏனென்றால் ஒரு நாள் அதே சத்தம், இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லும். இன்று உங்களுக்குள் ஒளி உண்டாகட்டும். தொடங்குங்கள்.